Vivaha, the Chennai Silks. மணிகண்டன் அவர்கள் மின்சாரமா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. மின்சாரம் பார்த்துருக்கீங்க, கனகாட்டக்காரன் பார்த்துருக்கீங்க, ஊமை விலைகள் பார்த்துருக்கீங்க, சிவப்பு மல்லி பார்த்துருக்கீங்க. இங்க வந்து என்னுடைய நண்பர் விஜயகாந்துடைய தேமுதிக நண்பர்கள்லாம் வந்திருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 50 ஆண்டு காலமாக என்னுடைய நண்பர். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நானும் அவரும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் சிவப்பு மல்லி படத்திலே 2 பேரும் கம்யூனிஸ்ட் கொடியை ஏந்தி, இன்னைக்கும் மே தினத்துல வந்து அந்த பாட்டை தான் போடுவாங்க. எரிமலை எப்படி பொறுக்கும் நம் நெருப்புக்கு இன்னுமா உறக்கம், ரத்த சாட்டை எடுத்தால் கையை நேரிக்கும் விலங்கு தெரிக்கும், நாம் கண்ணீர் விற்கும் ஜாதி இனி அழுதால் வராது நீதி, மேதினம் உழைப்பவர் சீதனம் என்று நானும் என்னுடைய அருமை நண்பர் உங்களுடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் நாங்கள் நடித்தோம். ஆகவே உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் மனக்கண் முன்னால் அவர் எனக்கு நினைவுக்கு வருகிறார். நாட்டு மக்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் இவர்களெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் இன்றைக்கு அவர்களெல்லாம் நம்மிடமிருந்து மறைந்து விட்டால் கூட அந்த 3 பேரும் நல்லவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், நயவஞ்சகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். மோடிக்கு தமிழ்நாட்டை பிடிக்காது, தமிழ்நாட்டு மக்களை பிடிக்காது, தமிழ் மொழியை பிடிக்காது, அதனாலதான் நமக்கு நிதி கொடுக்கல. ஆனா தமிழ்நாட்டுக்கு வரும்போது பாரதியாரை பற்றியும் வள்ளுவரை பற்றியும் நல்லா பேசுவாரு, பாடுவாரு, வேஷ்டி கட்டிக்குவாரு. ஆனா வேட்டி கட்டிய தமிழனை அவருக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட மோடியை நம்முடைய எடப்பாடி அவர்கள் மோடியோடு இருக்கிறார், மோடியோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார். இது தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போல, தமிழ் மொழியை வஞ்சிப்பது போல, தமிழ் மக்களை வஞ்சிப்பது போல. இதுதான் அவர்களுடைய காலங்கள், பழக்கங்கள், வழக்கங்கள். அந்த காலத்தில் ஜெயலலிதா காலில் விழுந்து வணங்கினார். அதற்கு பிறகு சசிகலா காலிலே விழுந்தார், வணங்கினார். இன்றைக்கு மோடி காலிலே விழுந்திருக்கிறார், வணங்குகிறார். ஆனால் நம்முடைய கூட்டணியில் இருப்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள். ஒருவருக்கு ஒருவர் தோளோடு தோள் சேர்ந்து கொண்டு சகோதரர்களாக, நண்பர்களாக, உற்றாராக, உறவினராக கம்பீரமாக நிற்கின்ற கூட்டணி தான் இந்த கூட்டணி. அருமை தோழர்களே, சிறந்த திட்டங்களை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார். இந்த வழக்கில் எப்போது எந்த ஊரிலே பிரச்சாரத்தில் இருக்கிறார் என்பதை நாம் டிவியிலே பார்த்தால் தான் காண முடிகிறது. நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு சேலத்தில் இருந்தால் நாளைக்கு திருநெல்வேலியில் இருக்கிறார், தூத்துக்குடியில் இருக்கிறார், கன்னியாகுமரியில் இருக்கிறார், சென்னையில் இருக்கிறார். கடுமையா உழைக்கிறார். அதனாலதான் கலைஞர் அந்த காலத்திலே சொல்லிட்டாரு, தம்பி ஸ்டாலினை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். ஆகவே அந்த கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்தார், பெரியார் உழைத்தார், அண்ணா உழைத்தார். இன்னைக்கு அவர்கள் நம்மிடம் இல்லை என்றால் கூட அந்த 3 பேருடைய ஒரே உருவமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் மக்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ் மொழிக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவற்றை தாங்கிக் கொண்டு தமிழ் இனத்தை காப்பதற்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டும் என்றால் இங்கே உங்கள் முன்னால் கரம் கூப்பி கைகூப்பி வணங்கி நிற்கின்றாரே மணிகண்டன், அவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்தில் ஓட்டு போடணும். உங்கள் ஊருக்காரரு, உங்கள் மண்ணை சேர்ந்தவர், இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும், உள்ளூர்காரரு. ஆனா வெளியூர்காரங்கள்லாம் வந்து கரகாட்டக்காரன்ல நான் கனகாவுக்கு மச்சானா நடிச்சிருப்பேன். அதுல ஒரு வசனம் வரும், என்னன்னா வெளியூர்ல இருந்து ஆட்டக்காரங்களை கூட்டு வந்துருவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்ன வெளியூர்ல இருந்து ஆட்டக்காரங்களை கூட்டு வரீங்க, ஏன் உள்ளூர் ஆட்டக்காரங்க உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்னு. அது மாதிரி வெளியூர் ஆட்டக்காரங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, உள்ளூர் ஆட்டக்காரர் இருக்காரு, நமக்கு மணிகண்டன் இருக்காரு.
அவருக்கு தெரியும் எந்த ஊர்ல எப்படி மக்கள் ரசிப்பாங்க, என்னென்ன அவர்களுக்கு தேவை என்பதை ஒரு ஆட்டக்காரருக்கு எப்படி தெரியுமோ அதுபோல ஸ்டாலின் அவர்களுடைய தம்பியாக இந்த தொகுதியில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் அறிந்தவர் மணிகண்டன் அவர்கள். அவருக்கு நீங்கள் உதயசூரிய சின்னத்திலே வாக்களித்து அவரை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள். நீங்க அவருக்கு ஓட்டு போடுறதுல 2 விஷயம் நடக்க போகுது. நீங்க ஒரே ஒரு எம்எல்ஏ, நல்ல எம்எல்ஏவை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் மட்டும் நினைச்சிடாதீங்க. மணிகண்டனுக்கு ஓட்டு போடுறதுனால இந்த நாட்டில் இந்தியாவையே மிரட்டுற அளவுக்கு ஒரு அருமையான முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மனதிலே வைத்து நமக்கு எண்ணற்ற நன்மைகளையும் திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சியிலே கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறார். அவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மண்ணுக்காக, இந்த மொழிக்காக, இந்த நாட்டிற்காக, இந்த பண்பாடை காப்பதற்காக தயாராக இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் மணிகண்டன் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்திலே வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். அவரை வெற்றி பெற செய்யுங்கள். உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. மறவாதீர்கள், உங்கள் சின்னம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.